இந்த ஏஜில் 18 தான் ஆகுது அவங்களுக்கு. இவ்வளோ தூரம் வேர்ல்ட் சாம்பியன் ஆனது ரொம்ப இன்ஸ்பைராக இருக்குது. இன்னும் இதை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி கண்டிப்பாக வருவாங்கன்னு தோணுது. 7 வயசில் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க்கு, டெடிகேஷன், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அதனால் மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியும். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைராக இருக்குது இவங்களை பார்த்தோன்னே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டு பையன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இது பண்ணியிருக்க முடியாது. அவங்க சொன்னது பண்ணிட்டாங்க. இது மாதிரி நம்மளும் அவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகி நிறைய இன்ஸ்பயர் ஆகும். செம்ம இன்ஸ்பயராக இருக்குண்ணா. இந்த சின்ன வயசுல இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காருல, எங்களுக்குமே அது மாதிரி அச்சீவ் பண்ண ஆசையாக இருக்குது. இன்னும் எஃபெக்ட் போட்டு பண்ணுவோம். 7 இயர்ஸ்ல ஒரு ட்ரீம் வச்சிருக்காரு. 18 இயர்ஸ்ல நிறைவேற்றி காட்டியிருக்காரு. 10 இயர்ஸ் கேப்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், எவ்வளோ அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாரு பாருங்களா. அது அவர் வந்து சின்ன வயசுல சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் ஆசைப்பட்டேன் அப்படி. அது அப்படியே அவர் நிறைவேற்றுறது எங்களுக்கே ஒரு புல்லரிப்பாக தான் இருக்கு. அவரை பார்த்து கை கொடுக்க முடியல, அதான் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. உங்களுக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் என்னென்ன மாதிரிலாம் தோணுது? அதான் நான் இவ்வளோ சின்ன வயசுல அவர் ஏஜ் தான் எனக்கும், அவரோட எனக்கு ஒரு வயசு தான் சின்னது. இப்போ எனக்கு தோணும்ல அவரை பார்த்துட்டு, ஐயோ இவர் அடிச்சிட்டாரு, அவர் வந்து சொன்ன மாதிரி நடந்துருச்சு, இப்போ நம்மளும் அடிக்கணும் அப்படின்னு. ஏதாவது ஒரு ட்ரீமே ஒரு கோலா நினைச்சு அதான் இவர் வந்து சின்ன வயசுல இருந்து அதே இதுல இருந்துட்டு, அப்போ அவர் வந்து ஸ்டடீஸுக்கு போகாம எங்கேயும் போகாம எவ்வளவு கஷ்டப்பட்டு அது பண்ணியிருப்பாரு. அவரோட லைஃப்ல வந்து பண்ணிட்டு அவரால முடியும்னா நம்மளாலையும் முடியும், கண்டிப்பா முடியும். கண்டிப்பா குகேஷ் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. எங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து செஸ் பிளேயர்ஸ் இன்னும் வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம நாட்டுக்கே ஒரு நாடா நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. அவங்க 7 வயசுலயே ஒரு வீடியோல நான் வந்து வேர்ல்ட்ல எங்கஸ்ட் செஸ் சாம்பியன் ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி 18 வயசுல அவர் நினைச்சதை செஞ்சிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கனவு மட்டும் இருந்தா பத்தாது, அதோட முயற்சிகள் வந்து அவங்க பகலா தூங்காம கஷ்டப்பட்டு பண்றதுனால தான் இந்த பலன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவரால முடியும் அப்படிங்கிறதுனால எங்களால முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு இன்ஸ்பிரேஷனா எங்களுக்கு இருக்கு. நான் வந்து செஸ் ஆட மாட்டேன், ஆனா எங்க ஸ்கூல்ல பண்றதை பார்த்தா அவங்க ரொம்ப பெரிய ஆளு, அதனால அவர் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. ஸோ வி ஷுட் பி லைக் ஹிம். அவன் மாதிரி இருக்க ட்ரை பண்ணாலே நமக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். 18 இயர்ஸ்ல வந்து லங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆகுது வந்து சிலபான விஷயம் கிடையாது. இட்ஸ் வெரி டஃப் ஜாப். பிகாஸ் நிறைய லாஸ் இருக்கும், கெயின் இருக்கும், அதை தாண்டி தான் அவர் அவ்வளோ பெரிய பொறுத்துக்கு போயிருக்காரு. ஸோ வி ஷுட் கிவ் அ பிக் அப்ளாஸ் ஃபார் ஹிம். அவர் வந்து ஒரு பெரிய நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் அந்த ஒரு மைல்ஸ் நான் அடைஞ்சிருக்காரு. அதனால நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதேமாதிரி நானும் எதை ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் எடுப்பு வருவீங்க. ஓகே, தேங்க்ஸ். இப்போது குகேஷ் மீட் பண்ண வந்தது கொஞ்சம் நல்லா இருக்கு. அவர் வந்து எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கார். இப்போ ஸ்கூலில் எப்படின்னா, எங்கள் ஸ்கூலில் எங்கள் கூட படித்தவர் இப்போ வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இருக்காருன்றது நல்லா. அதே இது ஒரு 7 வயசுல ஒரு கனவு கண்டு ஒரு 18 வயசுல நடத்தி காட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது சாதாரண விஷயம். அவரோட ஃபுல் இது கோஆர்டினேஷன் வந்து செஸ்ஸுக்கு கொடுத்து அவர் இப்போ வந்து ஆயிருக்காரு. பெரிய சாதனை படைச்சிருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து, வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து இப்போது பெரிய வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்காரு, எங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியனா. இந்த மாதிரி எந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு? இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் இன்னும் நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ட்ரீமு, என்னெல்லாம் ஆகணும்? எனக்கு வந்து இப்போதைக்கு படிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பேஸ்கெட் பாலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி கனவு கண்டால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாங்கிறது ஒரு பெஸ்ட். குகேஷை எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி அவர் 7 வயசில் நினச்சாரு, இப்போ 18 வயசில் சாதிச்சிட்டாரு. இந்த மாதிரி 10 வருஷம் கேப்பில் நீங்களும் வந்து நல்லா அதுக்காக ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி உங்களை ஃபுல்லாக அர்ப்பணிச்சு பண்ணிங்கன்னா இது வேணால் பண்ணலாம். குகேஷ் அவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை மாதிரி நம்மளும் ஒரு காலத்தில் ஆகணும்னா நம்ம அதுக்கு அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம படிக்கணும். இந்த எல்லாமே பண்ணால் மட்டும் தான் நம்மளால் அந்த மாதிரி ஆக முடியும். அவரை இந்தியாவுக்கு வந்தோடனே எவ்வளோ வரம் இருக்குது. அவர் வந்தோடனே பப்ளிக் எல்லாம் வீடியோ அடித்து பிடிச்சி எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. அவருக்கு எல்லாம் ஃப்ளாகு அதெல்லாம் காட்டி அவரை பெருமைப்படுத்தணும். உனக்கு அவர்கிட்ட அவர் ஒரு 8 வயசில் ஒரு கனவு கண்டுறாரு, வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஆகணும். ஒரு 10 வருஷத்தில் நிறைவேற்றுறாரு. அப்போ உன்னாலே முடியும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு எப்படி தோணுது? நான் நேஷ்னல்ஸ் வாங்கணும்னு தோணும். நேஷ்னல்ஸ் வாங்கணும்னு தோணும். என்னென்ன முயற்சிலாம் எடுப்பேன்? காலையிலேருந்து நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்புறம் உள்ளே போனால் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எப்பயுமே நைட் வரைக்கும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவேன். எல்லாத்தையும் ரெகுலராக பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி சின்னதாக நினச்சிருப்பேன் இந்த மாதிரி ஆகணும்ட்டு. இப்போ அவர் குகேஷ் வரவேற்பெல்லாம் பார்க்கும்போது எப்போ இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? நம்மளும் இந்த மாதிரி வரணும். அவரை பார்த்தோன்னே இன்ஸ்பிரேஷன் ஆகுது இந்த வயசுலேயே. அந்த மாதிரி எங்களை மாதிரி சின்ன பசங்களை எல்லாம் அவரை பார்த்தா இவர் வந்துக்கிறார், நம்மளும் இவர மாதிரி வயசில் வரலான்ற போல இருக்கு. கண்டிப்பாக ஆவங்கிற எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்னிலேருந்து ரொம்ப இதோட ஆடு ஒர்க்கா அது மாதிரி பண்ணணும்னு